எம்ஜிஆரின் உதவியை பற்றி பேசும்போது கவர் கலாச்சாரத்தை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அவருடைய காரிலும் மேஜையிலும் எப்போதும் பணத்துடன் கூடிய கவர்கள் தயாராக இருக்கும். சிகிச்சைக்காக வருபவர்களுக்கு ஒரு நிறம், திருமண உதவிக்கு ஒரு நிறம், கல்வி உதவிக்கு ஒரு நிறம் என பிரித்து வைத்திருப்பார். உதவி என்று கேட்டு வருபவர்கள் யாரிடமும் அவர் நாளை வா என்று சொன்னதே இல்லை. ஒருமுறை ஒரு ஏழை தொழிலாளி தன் மகளின் திருமணத்திற்காக உதவி கேட்க வந்தார். எம்ஜிஆர் அவரிடம் ஒரு கவரை கொடுத்தார். அந்த தொழிலாளி வீட்டுக்குச் சென்று பிரித்து பார்த்தபோது அவர் கேட்டதை விட 2 மடங்கு பணம் இருந்தது. பதறிப்போய் மீண்டும் எம்ஜிஆரை பார்க்க ஓடினார். ஐயா, அதிகமா பணம் இருக்கு என்றார். அதற்கு எம்ஜிஆர் சிரித்துக்கொண்டே, கல்யாணம் முடிஞ்சதோ அந்த பொண்ணு புது வாழ்க்கை தொடங்கணுமே, அதுக்காக தான் அந்த பணம் என்றார். அந்த தொழிலாளி அங்கேயே அழுதுவிட்டார். சினிமா படப்பிடிப்பின் போது அங்கிருக்கும் கடைநிலை ஊழியர்கள் முதல் சண்டை கலைஞர்கள் வரை அனைவருக்கும் தன் சொந்த செலவில் உணவும் உடையும் வாங்கிக் கொடுப்பார். நான் ஒரு காலத்தில் பசியால் வாடியவன், அந்த பசி வேறு யாருக்கும் வரக்கூடாது என்பார். மக்களின் கஷ்டத்தை தன் கஷ்டமாக நினைத்ததால்தான் அவர் மறைந்த இத்தனை ஆண்டுகளாகியும் இன்றும் லட்சக்கணக்கான மக்களின் இதயங்களில் வாழ்வாங்கு வாழும் தெய்வமாக அவர் வீற்றிருக்கிறார். கொடுப்பதில் அவர் ஒரு கர்ணன், குணத்தில் அவர் ஒரு மாணிக்கம்.